சரி துளசி, இப்ப நான் உன்னை கேக்குறேன். சிவாவை விடு. உன்னால சிவாவை மறக்க முடியுமா? சிவாவோட ஞாபகம் இல்லாம உன்னால வாழதான் முடியுமா? சொல்லு. மறக்க முடியாதுதான், ஞாபகம் வரும் தான். ஆனா அதுக்காக நீங்க நினைக்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருக்காது. நான் இதை நம்பல. நம்பலனாலும் அதுதான் நிஜம். எனக்குள்ள சிவா மேல எந்த ஆசையும் இல்ல சித்தி. என்னால இதை ஏத்துக்கவே முடியாது. நீங்க ஏன் சித்தி ஏத்துக்கணும்? சரி துளசி, நான் 100 வரைக்கும் எண்ணுவேன். எதுக்கு சித்தி இதனா? அதுக்குள்ள யாராவது கோவில் மணி அடிச்சா உன் மனசுல சிவா இருக்கிறதா அர்த்தம். மணி அடிக்கலைன்னா நீ சொல்ற மாதிரி உன் மனசுல சிவா இல்லைன்னு நான் ஒத்துக்கிறேன். ஓகேவா? என்ன, எதுக்கு சிரிக்கிற? சுத்தி நல்லா பாருங்க சித்தி. இந்த கோயில்ல ஐயரையும் நம்ம 2 பேரையும் தவிர வேற யாருமே இல்ல. எல்லாத்துக்கும் மேல இந்த கோயில்ல மணியே இல்ல சித்தி. மணி இல்லையா? ஐயா ஐயா, ஒரு நிமிஷம். இந்த கோயில்ல மணி இல்லைங்களா? மணி இருக்குமா, ரிப்பேருக்கு கொடுத்துருக்கோம். அடுத்த வாரம் தான் வரும். சரி இருக்கட்டும். என்ன நடந்தாலும் நான் 100 வரைக்கும் எண்ண தான் போறேன். மணி சத்தம் அடிக்கும்னு நான் நம்புறேன். எப்படி சித்தி? இந்த பாரு, நான் கடவுளை நம்புறேன். ஆனா அதுக்காக எப்படி கோயில்ல இல்லாத மணியெல்லாம் அடிக்கும்? நினைச்சு பார்க்காதெல்லாம் நடக்கிறதானே வாழ்க்கை. அப்ப நிச்சயமா இதுவும் நடக்கும். கடவுளே முருகா, கடவுளே, துளசியோட வாழ்றதுக்காக தான் சிவா துளசியோட வாழ்க்கையில வந்திருக்காரு. அவங்க 2 பேரும் ஒன்னா வாழத்தான் போறாங்க. அப்படித்தான் என் உள் மனசு சொல்லுது. நான் உன்னை நம்பிதான் 100 வரைக்கும் எண்ண போறேன். 1 2 3 4 5 6 7